தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்து திமுக கூட்டணி கட்சியில் வெற்றி பெற்ற அத்தனை எம்எல்ஏக்களும் அத்தனை கூட்டணி கட்சிகளும் தற்போதைய சூழலில் அமைச்சர் பதவி பெற்று அங்கு தஞ்சமடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஊருக்கு கெடுவாய்ப்பாக ஐயா வைகோ அவர்களுக்கு அந்த நல்வாய்ப்பு கிடைக்காமல் போயிடுச்சு. ஏன் காரணம் அப்படின்னா, அவங்க 2 நபர்கள் வெற்றி வேட்பாளர் வைத்திருந்தாலும் அவங்க 2 பேருமே உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று விட்டார்கள். ஸோ இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்தில் அவர்கள் போய் இணைய முடியாத ஒரு சூழலில் அவர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அந்த 2 வேட்பாளருமே ராஜினாமா செய்ய சொல்லுங்க. எப்படி அதிமுக இருந்து 5 வேட்பாளர்கள் ராஜினாமா செய்தார்களோ அதே போல இந்த 2 நபர்களும் ராஜினாமா செய்யட்டும். ஒரு தொகுதியில் உங்களுடைய வேட்பாளரும் இன்னொரு தொகுதியில் உங்களுடைய மகனுமே போட்டி போடணும், துரை வைகோ போட்டி போடட்டும். வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறார்கள். ஸோ இதன் காரணமாக தான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா வைகோ அவர்களும் மனக்கசப்போடு அந்த நிகழ்ச்சியில் கூட இருந்திருப்பார்கள். இது நீங்க கவனிச்சிருக்க கூடும். ஸோ இப்படிலாம் இருக்கையில் இன்றைய மதிய தினம் அந்த செய்தி என்ன அப்படின்னா, சீர்காழியுடைய வெற்றி வேட்பாளராக பார்க்கப்பட்ட மதிமுக கட்சி சார்ந்தவர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய கேள்வியில் எழுப்பலாம், அந்த தொகுதியில் மீண்டும் அவரே போட்டி போட்டாலும் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குதானே, அப்படியே ராஜினாமா செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இதுல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவருடைய அமைச்சர் பதவி அப்படிங்கிறது மதிமுக கட்சி சார்பாக துரை வைகோக்கு தான் செல்லும், அவருக்கு செல்லாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கப்பட்டது. இன்னொரு பக்கம் அவர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே தற்போதைய சூழல் இருந்திருக்குதுங்க. ஸோ இதன் காரணமாக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மதிமுக கட்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு திமுகவில் போய் இணைச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. என்னங்க எப்படி சொல்றீங்க? முக்கிய பல எம்எல்ஏக்கள்லாம் அதிமுக கட்சியை விட்டு அந்த பதவி விட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கே அந்த ஒரு தைரியம் இருக்கும்போது ஏன் அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்பலாம். ஸோ இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, எதிர்கட்சிகள் தானே. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதுக்கு முன்பே சொன்னது மாதிரி தான் 5 தொகுதியில் இடைத்தேர்தல் நடப்பதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் அந்த 5 தொகுதியிலுமே ஒவ்வொரு திசையிலும் ஒன்றாக இருக்கிறது. இப்போ தற்போதைய சூழலில் வைகோ அவர்கள் கட்சி சார்ந்த நபர் 2 நபர்கள், ஒரு நபர் திமுகவிடம் போயிட்டார், இன்னொரு நபர் ராஜினாமா செய்தார்கள் அப்படின்னா 6 தொகுதி இடைத்தேர்தல் நடக்கும். ஒருவேளை அவரும் இல்லை அப்படின்னா 5 தொகுதியில் உறுதியாக இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடக்குங்க. ஸோ இந்த 5 தொகுதியிலுமே முக்கிய தலைவர்கள் போட்டியிட்டார்கள் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக போட்டி போட போகின்ற அதிமுக இருந்து ராஜினாமா செய்த நபர்கள் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் அப்படிங்கிற ஒரு சூழல் நிற்கிறது. ஸோ குறிப்பாக எடுத்து சொல்லணும் அப்படின்னா, மதுராந்தகம் தொகுதி அப்படிங்கிறது வட மாவட்டத்தில் வருகிறது. இதுல ஒரு பொது வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக குறிப்பாக பாமக சார்பாக போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது குறிப்பாக பாமக கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட்டார்கள் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு கடும் போட்டியாகவே அந்த தொகுதி அமையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மதுராந்தகம் பகுதி அப்படிங்கிறது வன்னிய சமூக மக்கள் அதை அடர்த்தியாக இருக்கின்ற ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. எதிர்ப்பாக இருக்கின்ற வாக்குகள் சிந்தாமல் ஒரு நபருக்கு போச்சு அப்படின்னா உறுதியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக போட்டி போடுகின்ற நபர் வெற்றி பெறுவார். அந்த இடத்துல பாமக தலைவராக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி சொல்லி சொல்லப்படுதுங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு தொகுதியும் ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா இந்த 5 தொகுதியில் பெரும்பான்மை கிடைக்காமல் தமிழக வெற்றி கழகம் மீண்டுமே தள்ளாடக்கூடும் அப்படிங்கிறது கள நிலவரமாக இருக்குது. ஸோ இதை எதிர்கட்சிகள் மட்டும் விரும்பாமல் கூட்டணி கட்சிகள், அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சிகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சிகளாக இருக்கட்டும், அவர்களும் இதைத்தான் விரும்புவார்கள். ஏன்னா அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று பெரும்பான்மை பெற்றுச்சு அப்படின்னா அவர்களுக்குமே பின்னடைவை ஏற்படுத்தும், அவருடைய அமைச்சர் பதவிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டாக்கும் அப்படிங்கிற சூழல் இருக்கையில் ஸோ எதிர்த்து எந்த ஒரு கேள்வி நம்ம கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஸோ அவர்களுமே இதை விரும்ப மாட்டார்கள். இருக்கும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து செயல்பட அத்தனை பேருமே தயார் நிலையில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிந்ததுங்க. இதே போன்றுதான் கொங்கு பகுதியிலுமே தாராபுரம் மற்றும் பெருந்துறையில் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது உறுதியாக நடக்க போகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல பெருந்துறை அப்படிங்கிறது அதிமுக மிகவும் வலுவாக இருக்கின்ற ஒரு பகுதி. அதே போல தாராபுரம் அப்படிங்கிறதுமே பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறதுமே அதிகம் இருக்கிறது. ஸோ இந்த 2 தொகுதியிலுமே அண்ணாமலை அவர்கள் தாராபுரத்தை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில் போட்டிட்டார் அப்படின்னா ஒரு கடும் போட்டி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் வெர்சஸ் அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி நிற்கும். அதே போல பெருந்துறை எடுத்து பார்த்தாலுமே அதிமுக கவுண்டர் சமூக மக்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கின்ற பகுதி அப்படிங்கிறதுனால அண்ணாமலை அவர்களுக்கு இது பிளஸ் ஆக மாறும். அதிமுக சார்பாக போட்டியிட போகின்ற நபர்களுக்குமே இது மிகப்பெரிய ஒரு சாதகமாக மாறும். தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து களமாட போகின்ற நபர் ஒரு நபராக இருந்தார்கள் அப்படின்னா உறுதியாக இந்த தொகுதியிலுமே தமிழக வெற்றி கழகம் தோல்வி தழுவும் அப்படிங்கிறது கலாயுத நிலவரமா இருக்குது. அதே போலதாங்க திருச்சி அப்படிங்கிறதுமே பார்த்துட்டோம் அப்படின்னா திமுகவிற்கு செல்வாக்காக இருக்கின்ற பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாமே. குறிப்பாக கே நேரு அவருடைய பகுதி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவருடைய செல்வாக்கு அதிகம் இருக்கின்ற இந்த பகுதி அப்படிங்கிறதுனால தாவேக்காவை எதிர்த்து உறுதியாக திமுக இந்த களத்தில் போட்டியிட்டு மற்ற கட்சிகள் யாரும் போட்டியிடவில்லை அப்படின்னா உறுதியாக தாவேக்கா இந்த தொகுதியில் தோற்கும் அப்படிங்கிறது கள நிலவரமா இருக்குது. அதே போல அம்பாசமுத்திரம் தொகுதி அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்கின்ற பகுதி. நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது போன தேர்தலை விட இந்த தேர்தல் அதிக வாக்குகள் பெற்ற ஒரு தொகுதியாகவும் அம்பாசமுத்திர தொகுதியாக இருக்கிறது. ஆனால் சிவசங்கரன் அவர்கள் அதற்கான ஒரு கள வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா செய்தார் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக இந்த பகுதி அப்படிங்கிறது அது திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதி அப்படிங்கிறது அடர்த்தியாக நாடார் சமூக மக்கள் அதிகம் இருக்கின்ற ஒரு பகுதி. சீமானோட சொந்த சமூக மக்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த பகுதி அப்படிங்கிறதுனால அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த முறை சட்டசபைக்கு செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக அவர் நிற்பார்கள் அப்படி சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னா எதிர்த்து களமிட்டு அதிமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும்,
இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், அனைத்து வேட்பாளர்களுமே இப்போ ஒரே கட்சியில விஜய் அவர்களுக்கு பின்னால் வந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறது கவனிக்கிறோம். ஸோ இப்படி இருக்கின்ற சூழல்ல அங்க இருக்கின்ற மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இவர்கள் மூவருமே இப்போ ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் சீமானவர்களாக அவர்கள் மாற்றாக சிந்திப்பார்கள். ஆனால் சிவசங்கர் அவர்கள் போட்டியிட்டாலே பார்த்துட்டோம் அப்படின்னா திமுகவுடைய 30,000 வாக்குகளாக இருக்கட்டும், அதிமுகவுடைய 30,000 வாக்குகளாக இருக்கட்டும், உறுதியாக நாம் தமிழர் பக்கம் தான் வந்து விழும். வேட்பாளர்களுக்கு ஒரு 10,000 15,000 வாக்குகள் விழுந்தாலுமே கூட நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியாக அந்த 60,000 வாக்குகள் அப்படிங்கிறது இந்த முறை வந்துடும். ஸோ இப்படி எல்லாம் இருக்கையில் நான் சிவசங்கர் அவர்கள் போட்டியிட்டாலே இங்க வந்து மிகப்பெரிய கடும் போட்டி நிலவும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்குது. இப்படி இருக்கின்ற சூழலில் நான் சீமான் அவர்கள் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு நபர், அதுவும் குறிப்பாக தன்னிலிருந்து ஒரு நபர் வந்து சட்டசபைக்கு போகுது அப்படிங்கிறது அந்த மக்களுமே அதிக விரும்புவார்கள். ஸோ அப்படி இருக்கின்ற சூழலில் அந்த மக்கள் தன்னெழுச்சியாக முன் வந்து நான் சீமானவர்கள் வாக்குகள் கொடுப்பதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு நல்வாய்ப்பாக ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து ஒவ்வொரு பக்கத்தில் இருந்த பல முக்கிய தலைவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியிலாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படி இருக்கின்ற சூழல் அந்த மக்களே வந்து தன்னெழுச்சியாக முன் வந்து அந்த தலைவர்களை ஆதரிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ இப்படி எல்லாம் கள நிலவரம் இருக்க மதிமுக கட்சி சார்பாக போட்டியிட்ட அந்த 2 நபர்களும் திருமணம் வெல்வோமா அப்படின்னு ஒரு அச்சத்தில் உள்ளார்கள். ஸோ இதன் காரணமாக தான் அவர்கள் மதிமுகவில் இருந்து விலகி அவர்கள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இனி வரும் காலங்களில் நான் இதுக்கு முன்பே சொன்ன மாதிரி தொகுதிக்கு ஒரு தலைவர் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ச்சி நடத்தப்பட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இது யாரும் மறுக்கவும் இயலாது. இதற்கான சீமானவர்கள் எந்த மாதிரி பதில் கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதையெல்லாம் குறித்து உள்ள கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல கனவு சந்திப்போம். சரியான கருத்தால் உலகை படைப்போம். நன்றி, வணக்கம்.